SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திரைப்படமாகிறது மஹிந்தாவின் வாழ்க்கை வரலாறு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி தொடர்பில் வெளியான அறிவித்தல். கிடைத்தது சர்வதேச உதவி. பாதாள உலக கும்பல்களுக்கு காத்திருந்த பேர் அதிர்ச்சி. பணத்தை இழந்து விடாதீர்கள், பொதுமக்களை எச்சரித்த இலங்கை மத்திய வங்கி. யாழில் தமிழின் மரணத்தில் சந்தேகம், விசாரணைகள் மீண்டும் ஆரம்பம். அமெரிக்காவின் உத்தியோகபூர்வ மொழியை அறிவித்த ட்ரம்ப். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு புதிய திரைப்படம் தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தப்சீசா பிக்சர்ஸ் சார்பில் மோகன் பெரேரா தயாரிக்கும் இத்திரைப்படத்தின் பணிகளுக்கான இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழுவுடன் ஏற்கனவே கலந்துரையாடல் தொடங்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் வாழ்க்கை மற்றும் போர்க்காலத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இத்திரைப்படத்தில் அசல் திரைக்கதை அவருக்கு வழங்கப்பட்டதாக தயாரிப்பாளர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான திகதி இவ்வாறு இறுதியில் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மிக விரைவில் நடக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க அண்மையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அத்தோடு 2023 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக செலுத்தப்பட்ட கட்டுப்பணத்தை விரைவில் திரும்பச் செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட துணை மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று அந்நாடுகளிலிருந்து இந்நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் கொலைகளை நடத்தி வரும் 293 பாதாள உலக உறுப்பினர்களுக்கு சர்வதேச காவல்துறை இதுவரை சிவப்பு, நீலம் மற்றும் மஞ்சள் நிற அறிவிப்புகளை அனுப்பியுள்ளது. அதன்போது 199 சிவப்பு அறிவிப்புகள், 90 நீல அறிவிப்புகள் மற்றும் 4 மஞ்சள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. வெளிநாடுகளில் உள்ள குற்றவாளிகளை இலங்கைக்கு கொண்டு வருவதில் தற்போது காவல்துறை கணிசமான சர்வதேச உதவி கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அண்மையில் வெளிநாடுகளில் உள்ள 19 குற்றவாளிகள் இந்நாட்டுக்கு திருப்பி அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த செயல்முறை தீவிரப்படுத்தப்படுவதால் இந்நாட்டில் உள்ள குற்றவாளிகள் மற்ற நாடுகளுக்கு தப்பிச் செல்வதற்கான வாய்ப்புகளை குறைக்க முடியும் எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் எதிர்பார்த்துள்ளனர். மரங்களை நடுவதன் மூலம் மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கலாம் என கூறிக்கொண்டு ஊடகங்களில் விளம்பரம் செய்யப்படும் முதலீடு வாய்ப்புகள் சட்டத்தால் தடை செய்யப்பட்ட பிரமி திட்டமாக இருக்கலாம் என இலங்கை மத்திய வங்கி எச்சரித்துள்ளது. இவ்வாறான மோசடி திட்டங்களில் ஈடுபட்டு உங்கள் பணத்தை இழந்து விடாதீர்கள் எனவும் மத்திய வங்கி மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இவை முதலீட்டு வாய்ப்புகள் என விளம்பரம் செய்யப்பட்டாலும் அவை சட்டவிரோதமாக பிரமிட் நிதியுதவிகளாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இவ்வாறான திட்டங்களில் முதலீடு செய்வதை தவிர்க்குமாறு மத்திய வங்கி பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் சில நிறுவனங்கள் இலங்கை மத்திய வங்கியின் பெயரை தவறாக பயன்படுத்தி இந்த விளம்பரங்களை செய்து வருவதாகவும் இது தொடர்பான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் இந்த மோசடி விசாரணைகள் செய்யும் பணிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. தீயில் கருகி விழுந்த சவகச்சேரி பிரதேச உதவி பிரதேச செயலாளர் தமிழின சதீஷின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக சம்பவம் தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சவகச்சேரி உதவி பிரதேச செயலராக இருந்த தமிழினி கடந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி தீயில் கருகி இழந்தார். தற்செயலாக தீ விபத்தினால் தன் உடம்பில் தீ பற்றிக் கொண்டதாக அவர் தெரிவித்த நிலையில் அவரது மரணம் விபத்து மரணம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. இனியும் தமிழரின் தகப்பனர் பி சண்முகராஜா கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டுள்ளார். அது தனது மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக அது கொலையாக இருக்கக்கூடும் என்பதனால் மீண்டும் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் தமிழினின் மரணம் தொடர்பான விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளது. உலகச் செய்திகள். அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக ஆங்கிலத்தை உத்தியோகபூர்வ மொழியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஆங்கில மொழியை முதல் மொழியாக பேசுவோரில் 2 பங்கினர் அமெரிக்காவில் வசித்து வருகின்றார்கள். அமெரிக்காவில் பேசப்படும் ஆங்கில மொழி அமெரிக்க ஆங்கிலம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் 350க்கும் மேற்பட்ட மொழிகளை பேசுவோர் அமெரிக்காவில் வசித்து வருகின்றார்கள். ஆரம்பத்தில் இங்கிலாந்திலும் அமெரிக்க குடியேற்ற பகுதிகளிலும் ஒரே மாதிரியாக ஆங்கிலம் பேசப்பட்ட நிலையில் காலப்போக்கில் ஆங்கில ஒழிப்பு முறையில் மற்றும் எழுத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தற்போது அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தியோகபூர்வ மொழியாக ஆங்கிலத்தை அறிவித்து நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திரைப்படமாகிறது மஹிந்தாவின் வாழ்க்கை வரலாறு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி தொடர்பில் வெளியான அறிவித்தல். கிடைத்தது சர்வதேச உதவி. பாதாள உலக கும்பல்களுக்கு காத்திருந்த பேர் அதிர்ச்சி. பணத்தை இழந்து விடாதீர்கள், பொதுமக்களை எச்சரித்த இலங்கை மத்திய வங்கி. யாழில் தமிழின் மரணத்தில் சந்தேகம், விசாரணைகள் மீண்டும் ஆரம்பம். அமெரிக்காவின் உத்தியோகபூர்வ மொழியை அறிவித்த ட்ரம்ப்.